ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராதிகா டைலரிங் ஃபேமிலிக்கு புது நபர் வந்திருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வரவேற்கலாம். ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேங்க ஒரு மெஷின் வாங்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம ஜாக் A2B கட்டர் மெஷின் வாங்கியிருக்கோம். இந்த மெஷினை பற்றியும் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண தையல் மெஷினை பற்றியும் ஒரு கிளான்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். என்னோடய வாழ்க்கையில் தையல் மிஷின் எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னா, படிப்பு முடித்ததுக்கப்புறம் நர்சிங் லைன் அல்லது டீச்சிங் லைனில் போகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களால் நம்ப முடியாமல் கூட இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது எங்கள் சார் கேட்டாங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக வரிசையாக உங்களோட கனவு என்ன அப்படிங்கிறத, அதாவது ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸ்டூடெண்ட்டும் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தாங்க. ஒவ்வொருத்தர் டாக்டர் ஆக போகிறேன், ஒருத்தர் இன்ஜினியர் ஆக போகிறேன், ஒருத்தர் போலீஸ், கலெக்டர், இது மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே வந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி நர்சிங், மிலிட்ரி லைன், டீச்சர் லைன், இது மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அவங்களுக்கு தோணுனதை, அவங்களோட ட்ரீமை அப்படியே ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. என்னோடய ரோ வந்துச்சு. பட் என்னோடய கனவு என்ன அப்படின்னா நர்சிங் லைன் அல்லது டீச்சிங், இதில் ஆப்ஷன் நான் வச்சுருந்தேன். சரிங்களா? நம்மளும் நர்சிங் அல்லது டீச்சிங் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்கள பார்த்து நான் காப்பி அடிச்சுட்டு தான் நினைப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த சில வினாடிகளில் எனக்கு மனசில் தோணினது, 2 நாள் முன்னாடி நான் யூனிஃபார்ம் ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக டைலர் கடைக்கு போயிருந்தேன். அவங்க அப்போ மெஷின்லாம் கிடையாது, அதாவது மோட்ரு கிடையாது. அவங்க காலில் தான் பெடல் அழுத்தி தைச்சி கொடுத்தாங்க. அந்த பெடல் அழுத்துறத நான் பார்த்துட்டே இருந்தேன். அழகாக அந்த வீல் பார்த்திங்கன்னா மேலும் கீழும் இது மாதிரி நல்லா சுற்றுச்சு. அப்போ அந்த பெடலில் நானும் அழுத்தணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. பட் நம்ம வேடிக்கை மட்டும்தானே பார்க்க முடியும். நான் பார்த்துட்டு ட்ரெஸ் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அதனாலேயோ என்னவோ தெரில, அது 2 நாளாக எனக்கு மனசுலேயே இருந்துச்சு. அந்த மூவிங், அந்த வீல் சுற்றுனது அழகாக மூவ் ஆனது எனக்கு மனசுலேயே இருந்துச்சு. அதனாலேயோ என்னவோ என்னோடய ரோ வரும் பொழுது யோசிக்காமல் டக்குன்னு எழுந்து, நான் தையல் கடை வச்சு தைக்கிறது தான் என்னோட கனவு அப்படின்னு சொன்ன உடனே கிளாஸ் ரூமில் இருந்த கேர்ள்ஸ், பாய்ஸு, சார் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. ஏன்னா யாருமே ட்ரீம் அப்படின்னா பெருசாக தானே யோசிப்பாங்க. நான் தைக்க போகிறேன்னு சொன்னதுனால அப்படியே சிரிச்சிட்டாங்க. எங்கள் சாரும் சிரிச்சிட்டாரு. ஆனால் அடுத்த செகண்டே யாரும் சிரிக்காதீங்க, ராதிகா அதோட கனவை சொல்லுச்சு, உங்கள் கனவு என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். படிப்பும் முடிஞ்சுது. நான் நர்சிங் கோர்ஸுக்கும் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன். ரிசல்ட்டு வர்றதுக்குள்ளேயே எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நர்சிங் கோர்ஸுக்கு லெட்டர் வந்தது, அப்பாயின்மெண்ட் லெட்ரு. நீங்கள் ஜாயின் பண்ணலாம் கோர்ஸில் அப்படின்ட்டு. பட் என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் ஜாயின் பண்ண முடியல. சில வருஷங்கள் கழித்து தையல் கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆர்வம் வந்துச்சு. ஏன்னா நர்சிங் லைன், டீச்சிங் லைனில் நம்ம போக முடியல. ஸோ தையலாவது கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் நான் தெளிவாக இருந்தேன். ஸோ தையல் கற்றுக்க ஆரம்பித்தேன். கிளாஸ் அட்டன் பண்ணேன், டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணேன். வீட்டிலையே தைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். தையல் மிஷின் என்கிட்ட இல்லை அப்போதைக்கு. சரிங்களா? அதனால் ஒரு சொந்தக்கார அக்கா அவங்க, இப்போதைக்கு நான் மெஷின் யூஸ் பண்ணல, சும்மா தான் இருக்குது, நீ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் எடுத்துகிட்டு பழக ஆரம்பித்தேன், தைக்க ஆரம்பித்தேன். மறுபடியும் எனக்கு மெஷின் தேவைப்படுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ நான் மெஷினை அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நியூ என்ட்ரி தான் நம்மளோட ஹாப்பி மெஷின். ஹாப்பி மெஷின் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. நம்ம நூல் கோர்க்கிறது எப்படி அப்படிங்கிறதுலேருந்து மெஷினோட மெயின்டெனன்ஸ் எப்படி அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மிஷினை பார்க்கலாம். ஹாப்பி மிஷினை நீங்கள் பார்க்கலாம். இந்த மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி 2 வருஷமாக நான் அந்த அக்காவோட மிஷின் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நம்ம மிஷின் வந்துருச்சு, ஹாப்பி மிஷின். சரிங்களா? இந்த ஹாப்பி மிஷின் 10 வருஷமாக நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்ல ப்ராக்டிஸ் ஆச்சு, நல்லா டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அடுத்து அப்படியே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சமயத்தில் தான் ஜாக் F4 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாக் F4 வாங்கினேன்.
அந்த வாங்கின சில நாட்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடில் பார்த்திங்கன்னா ஓரங்களில் பிசுறுகள் இருக்கும். ஸோ நம்ம ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓவர்லாக் மிஷினும் வாங்கினேன். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷம் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். ஜாக் F4ம் ப்ளஸ் வந்து ஓவர்லாக் மிஷினும் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 19 வருஷம் ஆயிடுச்சுங்க. மிஷின் தையல் தொழிலில் காலடி எடுத்து வச்சு 19 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஜாக் A to B இப்பொழுது வாங்கியிருக்கோம். மறுபடியும் ஏன் மெஷின் வாங்கினீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். நம்ம தையல் தொழிலில் தரமாக வேலை பார்க்கும் பொழுது கஸ்டமர் வந்து அதிகரிக்கிறாங்க. ஸோ என்னால் வந்து ஒரு ஆளாக சிங்கிளாக இருந்து என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஸோ ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி கொடுத்தா ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு பொண்ணு வந்து வர்றாங்க. அதனால் அடுத்த ஜாக் A to B நம்ம ராதிகா டெய்லரிங் ஃபேமிலிக்கு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து மெஷின் செட் பண்ணதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள் ஆயில் பார்த்திங்கன்னா 400 ml வந்து மெஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அதை உள்பக்கமாக வந்து ஃபில் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஹை லோன் இருக்கும். அது கரெக்டாக அந்த ஹை இருக்கிற அந்த பாயிண்ட்டோட ml ஊற்றுனா போதுமானது. சரிங்களா, 1/2 லிட்டர் இது மாதிரி எக்ஸ்ட்ராலாம் நம்ம ஊற்ற தேவையில்லை. மெஷினில் பார்த்திங்க அப்படின்னா த்ரெட் வந்து ஆல்ரெடி அந்த நூல் கோர்த்து அந்த இடத்துல வந்து செட் பண்ணியிருந்தாங்க, கவனிச்சிருப்பீங்க. இப்போ நூல் எப்படி மாற்றுறாருனா மேல் பக்கம் த்ரெட் போட்டுட்டு மேல் பக்கம் ஜாயின் பண்ணிட்டார் த்ரெட்டை. சரிங்களா, அந்த த்ரெட்டை வெளியில் இது மாதிரி இழுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஹோலில் நம்ம செட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, தானாக கீழே வந்துடும். ஒரு த்ரெட்லேருந்து அடுத்த த்ரெட்டுக்கு மாற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிப்ஸ். சரிங்களா, அடுத்து வந்து செட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்குது, பார்க்கவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ரெண்டாவது நம்ம ஸ்டிச் பண்ணுறப்பவும் அழகாக இருக்குது. சரிங்களா, தையல் வந்து நீட்டாக இருக்குது. இதில் தேவைப்பட்டால் நம்ம எல்இடி இந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல வெளிச்சம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எல்இடி லைட் நம்ம நீடில் பக்கத்தில் இருக்கிறத ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் பார்த்திங்கன்னா கட்டரை எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கட்டரை வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை. கீழ்ப்பக்கம் ஃபுட்டை வந்து பேக் சைடில் அழுத்தணும் அப்படின்னாலே தானாகவே த்ரெட் வந்து கட் ஆகிரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கட்டரோட சிம்பிள் இருக்கும். சரிங்களா, கத்திரிக்கோள் மாதிரி சிம்பிள் இந்த இடத்துல இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இந்த லைட் வந்து எரியும். சரிங்களா, கீழ்ப்பக்கம் 2 குட்டி லைட் வந்து 2 இருக்குது. அதை சரியாக கவனிச்சுக்கோங்க, 2 இருக்குது. சரிங்களா, அந்த குட்டி லைட் எரிஞ்சதுனா தான் கட்டர் வந்து யூஸ் ஆகும். இந்த சைடு மூவ் ஆகிட்டே இருக்கிற ரெட் கலர் லைட் அப்படிங்கிறது மெஷின் ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். சரிங்களா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நார்மலாக எப்போவுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே போல் தான் ஸ்டிச் பண்ணுறோம். இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா பேக் சைடில் அழுத்தணும். அதாவது இப்போ பாருங்கள் கீழ்ப்பக்கம் நான் வந்து காமிக்கிறேன். இந்த பக்கம் அமுத்தணும்னா ரன் ஆகும் மிஷின். பேக் சைடில் குதிங்கால் பக்கம் அழுத்தணும் அப்படின்னா த்ரெட்டு வந்து கட் ஆயிரும். சரிங்களா, ஒருவேளை நம்ம வந்து இந்த கட்டரை வந்து ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த லைட் வந்து எரியாது. நம்ம பேக் சைடில் அழுத்தினாலும் த்ரெட்டு வந்து கட் ஆகாது. சரிங்களா, அப்படி கட் ஆகலைங்கிற பட்சத்தில் நம்ம இது மாதிரி சிசரில் தான் வந்து கட் பண்ணிக்கணும். அந்த பட்டன் ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கட்டர் வந்து ஒர்க் ஆகும். பேக் சைடில் அழுத்தணும் அப்படின்னா ஒர்க் ஆகும். சரிங்களா, இப்போ நம்ம ஜாக் A to B எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத, அதாவது கட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். நம்ம சேனலில் ஆன்லைன் டைலரிங் கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஃபுல் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ. இதனால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வீடியோ வந்து நீங்கள் ஆன் பண்ணி பார்த்து உங்கள் கிளாஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா, மெஷின் இருந்தது அப்படின்னா மட்டும் உங்களுக்கு போதுமானது. மெஷினில் எப்படி நூல் கோர்க்கணும், எப்படி மெஷினை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து தையல் வந்து நேர் லைன் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம சாரீ ஓரம் அடிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ப்ளவுஸை வந்து அதாவது டிசைன் ப்ளவுஸ் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் பேசிக் ஸ்டிச்சிங் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவில் கற்றுக்கலாம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.